Hi friends, இப்போ நம்ம பார்க்குற ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இது வந்து நாங்கள் டிஆர்பி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்தோம். அதை ரெக்கார்டட் கிளாஸோட டெமோ வீடியோஸ் தான் இதில் இருக்குது. இதில் ஒவ்வொரு இதுலேயும் பார்ட் 1க்குள்ளே டெமோ கிளாஸ், ஏன்னா இப்போது நீங்கள் எல்லோரும் வேணும்னா வாங்கிக்கலாம், எல்லா ரெக்கார்ட்லேயும் உங்கள் மெயிலுக்கு அனுப்புவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு டெமோ கிளாஸஸ்க்கு நான் நினச்சேன் ஒரு யூனிட் போட்டால் போதும். பட் எங்களுக்கு வந்து எல்லாமே ஓப்பனாக தான் எங்களோட சேனலில் ஆல்ரெடி உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி எல்லா பார்ட்லேயும் ஒரு வீடியோஸ் நாங்கள் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ போடும் போது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு அதை வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் டெமோ வீடியோஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வேணா வாங்கிக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி பண்ணுறோம். அதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் அந்த போர்டில் சைடில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்ஸ்னாலும் சரி, டிஆர்பி, பாலிடெக்னிக், நெட்ஸ்லெட்டு, சிடெட்டு, சைக்காலஜி இந்த நோட்ஸும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங்கிறது ஒரு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா, ஓகேங்களா. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா. அதே மாதிரி இந்த நோட்ஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. அந்த நோட்ஸ் பார்த்து தான் இதில் எடுத்து நான் இப்போ வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நோட்ஸில் என்னெல்லாம் புக்ஸ் ரெஃபர் பண்ணி இந்த நோட்ஸ் எடுத்தேங்கிறதையும் நான் ஒரு வீடியோஸாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய சேனலுக்கு போய் எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் உள்ளது மட்டும்தான் இது பண்ணுறேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், திருப்பி நிறைய படிக்கிறதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரைப்டாக எடுத்ததை நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து ஒரு மைக்ரோவேவ் ரீஜனாக இருக்குது. இது வந்து ஸ்டடி ஆஃப் மைக்ரோவேவ் ரீஜன். ஸோ ஸ்டடி ஆஃப் ரொட்டேட்டிங் மாலிகுல்னு சொல்கிறாங்க. இந்த ரொட்டேட்டிங் மாலிகுல் possesses the 3 principle of momentum of inertia. 3 principle of momentum of inertia இருக்குது. ஸோ அதுதான் IA, FB, IC அப்படிங்கிறது சொல்கிறாங்க, சரிங்களா. என்னது 3 momentum of inertia இருக்குது. அதாவது IA, FB, IC. According to electrodynamics, the condition the molecule possesses a permanent dipole moment are called மைக்ரோவேவ் ஆக்டிவ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதாவது மாலிகுல்ஸ் possesses permanent dipole moment are called microwave ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த மைக்ரோவேவ் ஆக்டிவ் ஆர் இன்ஃப்ராரெட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நோ பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னா மைக்ரோவேவ் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும், சரிங்களா. பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருந்தால் மைக்ரோவேவ் ஆக்டிவாக இருக்கும். பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இல்லைன்னா மைக்ரோவேவ் இன்ஆக்டிவாக இருக்கும். அப்படி இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படி இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னா H2Cl2. ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட எக்ஸாம்பிள் HCl, CHCl அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஒன்லி வந்து என்னது அப்சர்ப்ஷன் பர்பஸ்க்கு இருக்குது. இது கிவ்ஸ் அப்சர்ப்ஷன், அதாவது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி கிவ்ஸ் ஒன்லி மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா ஒன்லி அப்சர்ப்ஷன் பர்பஸ் இருக்கும். இதே வந்து இன்ஃப்ராரெட்னா அப்சர்ப்ஷன், இமர்ஷன் ரெண்டுமே அதில் பண்ணும், ஓகேங்களா. அப்சர்ப்ஷன், இமர்ஷன் ரெண்டுமே இதில் வரும். அடுத்து நம்ம லீனியர் மாலிகுல், சிமெட்ரி டாப், ஸ்பெரிக்கல் டாப், அசிமெட்ரிக் டாப்ஸ், இந்த 4 இது இருக்குது. அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லீனியர் மாலிகுல்ஸ் கீழே இதெல்லாம் வருதும். சரிங்களா. இப்போது லீனியர் மாலிகுல்ஸ் கீழே இதெல்லாம் வரும், சரிங்களா. லீனியர் மாலிகுலில் இப்போது இது ஒரு லீனியர் மாலிகுலாக இருந்துச்சு அப்படின்னா அது கீழே என்னெல்லாம் வரும், HCl. அப்போ IA is equal to 0, IB is equal to IC. இதான் வந்து இதில் வந்து லீனியர் மாலிகுல்ஸை சொல்கிறாங்க, சரிங்களா. இதே வந்து சிமெட்ரிக் டாப்ஸாக இருந்துச்சுன்னா
சிமெட்ரிக் டாப்னா எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா மெத்தில் ஃப்ளோரைடு CH3F சரிங்களா, CH3F. அப்போது இதில் வந்து இதில் வந்து 3 கண்டிஷனாக வரும். IB ரொம்ப சிம்பிளாக நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி IB is equal to IC will be greater than IA இருந்துச்சு அப்படின்னா the molecule is propylate symmetric top. propylate symmetric top ன்னு சொல்லுவாங்க. இதே IB is equal to IC will be less than IA இருந்துச்சுன்னா oblate symmetric top. ஓகே, அதே இதில் இன்னொன்று இருக்குது, IB is equal to IC not equal to IA கூட இருக்குது. ஸோ இந்த 3 இதில் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாம்பிள் CH மெத்தில் ஃப்ளூரைடும் சொல்லலாம். அதே மாதிரி BCl3 போரான் ட்ரைக்ளோரைடும் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக உங்களுக்கு சொல்லலாம். சரிங்களா, இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸாக நம்ம இதில் வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பெரிக்கல் டாப். ஸ்பெரிக்கல் டாப்போட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா IA is equal to IB is equal to IC is equal to Iன்னு சொல்கிறாங்க. இது வந்து no rotational spectrum is observed because it has zero dipole moment. No rotational spectrum. No rotational spectrum because it have a zero dipole moment ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து அது வந்து என்னது asymmetric top. எக்ஸாம்பிள் வந்து என்னது H2O CH2 CHCl இதெல்லாம் இருக்கும். ஸோ IA not equal to IB not equal to IC gives a rotational spectra. இந்த இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீனியர் மாலிகுல், சிமெட்ரிக் டாப், ஸ்பெரிக்கல் டாப், அசிமெட்ரிக் டாப். இந்த 4 இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்கிறோம். அடுத்து லீனியர் மாலிகுல்ஸ் பற்றி இப்போ பார்த்தோம். இதான் ஃபஸ்ட்டு டாபிக், லீனியர் மாலிகுல்ஸ் பற்றி பார்ப்போம். அடுத்த 2வது டாபிக் என்ன பார்க்குறோன்னா டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். diatomic molecule. The diatomic moleculeங்கிறது என்ன அப்படின்னா the rigid diatomic molecules R0 is equal to R1 is equal to R1 plus R2ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதாக இருக்கும். I1 is equal to M2 R2 divided R0 divided by M1 plus M2 மோ. அதே R2னா M1 R0 M1 plus M2. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மாஸ் M1, இது வந்து M2, இது R0, R1, R2. சரிங்களா, ஸோ I is equal to M1 M2 divided by M1 plus M2 R0 square. So mu R0 square. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி I இப்படின்னு சொல்லலாம். I is equal to M1 R1 square plus M2 R2 square. So the reduced mass allowed the rotational energy level for diatomic molecule or polyatomic
diatomic molecule இல்லைன்னா polyatomic molecule அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ EJ is equal to H squared 8 pi squared I J into J plus 1 joule. இதெல்லாம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல், ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா இன் டர்ம்ஸ் ஆஃப் கர்வ் நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா டிஸ்கஸ் இன் த டர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா rotational spectra illa parunga rotational energy level for diatomic molecules. So U is equal to emission J EJ divided by HC H cross square divided by 8 pi squared I H cross C J into J plus 1. Okay, simple. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ B is equal to H divided by 8 pi squared IC. So இது எப்படி சொல்லலாம்? EJ is equal to BJ J into J plus 1. It should be noted that the wave number is often or called as frequency ன்னு சொல்கிறாங்க. The absorption of radiation gives the rotation spectrum the frequency of rotational lines. அடுத்தது இதில் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. மைக்ரோவேவ் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா NO, CO, HCl, H2O வேப்பர். மைக்ரோவேவ் இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா H2, N2, U2, Cl2. The selection rules of an rotational spectra del J is equal to plus or minus 1. இதெல்லாம் இதில் இருக்குது, சரிங்களா? இதை தான் ஃபர்பிடன். அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க I ஒமேகா. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு I ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்னா I ஒமேகா, எனர்ஜினா 1/2 I ஒமேகா ஸ்கொயர், P is equal to I ஒமேகா, சரிங்களா? The forbidden energy gap del J is equal to plus or minus 1. ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இப்போ வந்து மேக்ஸிமம் பாப்புலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பாப்புலேஷன் என்னது? J is equal to root of KT divided by 2 HCB is equal to 1/2. அடுத்த லைன் intensity is directly proportional to the population of rotation levels. அதாவது லைன் இன்டென்சிட்டி. The line intensity is directly proportional to the population of rotational levels ன்னு சொல்கிறாங்க. ஸோ I is equal to CO2 molecule. அப்படி லைன் இன்டென்சிட்டி ஹெட்டிங் எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் பாப்புலேஷன்னா இதான், இதுக்கு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. லைன் இன்டென்சிட்டி directly proportional to population of rotational levels. ஸோ ஐங்கிறது CO2 மாலிகுலில் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து RJ கேஸ் வந்து இதில் நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. U is equal to 2B J plus 1, சரிங்களா? ஸோ UJ is equal to 3.84235 centimeter inverse 1. So M dash is equal to 13.007. ஸோ ஃபஸ்ட்டு எதை வச்சு நம்ம இது பண்ணோம்னா CO2 மாலிகுல் பற்றி இது சொல்கிறோம். செகண்ட் இப்போ நம்ம என்ன இப்போ சொல்ல போகிறோம்னா HCl மாலிகுல். The frequency differences between the successive absorption line, அதாவது frequency difference, அந்த frequency difference between the successive absorption line தான் found to be 20.7 centimeter inverse of 1. ஓகேங்களா? இதே வந்து தேர்டு HI மாலிகுல் பற்றி சொல்கிறாங்க.
HI மாலிகுல்னா எப்படின்னா 12.8 cm minus of 1. இந்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அக்யூரேட் மெத்தட் ஃபார் கால்குலேட்டிங். இப்போ வந்து மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் வந்து அக்யூரேட் மெத்தட் எதுக்குன்னா கால்குலேட்டிங் த இன்டர் அட்டாம் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் ஏ சிம்பிள் டயாட்டாமிக் மாலிகுல். Accurate method for calculating a internuclear distance at least for simple diatomic molecules. அடுத்து rotation vibration spectra of diatomic and linear molecules இருக்கும். So accurate method for calculating interatomic distance for simple diatomic molecule இருக்கும். அதே rotation vibration spectra of diatomic இதுக்கும் linear molecule இருக்கும். rotation spectrum of diatomic and linear molecular இருக்கும். Diatomic molecule regard as a rigid rotator. இதெல்லாம் important points. நீங்கள் அதை அப்படியே ஞாபகம். Diatomic molecules ரெகார்டர் என்ன சொல்கிறாங்க, ரிஜிட் ரொட்டேட்டரை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்காங்க. புரியுதுங்களா? இப்போ ரிஜிட் ரொட்டேட்டர்னா டயாட்டாமிக் மாலிகுல்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மாலிகுல் இஸ் ரிஜிட் V is equal to 0 is applied to the Schrödinger wave equationsல இருக்கு. இதோட selection rule பார்த்தீங்கன்னா del J is equal to plus or minus 1 சொல்கிறாங்க. +1 எதுக்கு அப்சர்ப்ஷனுக்கு, -1 எதுக்கு எமிஷனுக்கு. சரிங்களா? The rotational constant is known as splitting between the successive lines will be equal. Successive lines will be equal. So 2B is equal, அந்த successive line ஈக்குவலாக இருக்கும். அதோட ஃபார்முலா என்ன வரும்னா H is equal to H is equal to 4 pi squared IC. சரிங்களா? It is a unit of rotational constant. Rotational constant unit என்ன? Centimeter minus 1. Rotational spectrum frequency determined by the various value of J quantum number. Rotational energy depends on the depends on the rotational quantum number J. Non-rotating state, அதாவது rotational energy depends on மைக்ரோவேவ்ல உள்ள அந்த இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருந்தா ரொட்டேஷனல் குவாண்டம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே மாதிரி நான் ரொட்டேட்டிங் ஸ்டேட் ஆஃப் மாலிகுல் J வந்து 0 இருக்கும் போது இட் வேலிட் ஃபார் டயாட்டாமிக் மாலிகுல். இந்த இது வந்து எதுக்கு வேலிடாக இருக்கும்னா டயாட்டாமிக் மாலிகுலுக்கு வேலிடாக இருக்கும், நாட் ஃபார் பாலிஅட்டாமிக். பாலிஅட்டாமிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாது, டயாட்டாமிக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ரூல். Transition பார்த்தீங்கன்னா allowed transition. Transition will be taken as a forbidden. அது restriction வந்து selection rule. Transition வந்து allowed transition. Transition cannot take place. இது நான் பாயிண்டாக எழுதியிருப்பேன். Restriction, selection rule, transition ஒரு ஹைஃபன் போட்டு allowed transition போட்டுக்கோங்க. Transition cannot take place எப்போன்னு போட்டு ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. Forbidden transition. மாலிகுல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டயாட்டாமிக் மாலிகுல்ஸ் வந்து என்னது, எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்கேன், HCl இது வந்து 14 டிகிரியில் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து அதில் கெடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட். என்னது? கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Classical theory of Raman effect. சரிங்களா? இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, mu is equal to alpha E. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இல்லை சொல்ல எழுதிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம். இன்கோகிரண்ட் ஸ்கேட்டரிங் என்ன நடக்கும்? இன்கோகிரண்ட் ஸ்கேட்டரிங் இருக்கும். The polarizability of the molecule will decide whether the Raman spectra will be observed or not. The polarizability, அதில் வந்து polarizability அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த polarizability தான் சொல்லும் இது ராமன் ஸ்பெக்ட்ரா வந்து இதை அப்சர்வ் பண்ணுமா மாட்டாதான்ட்டு.
It is not sensitive. இது வந்து sensitive கிடையாது. The optical system is made up of glass or quartz. Optical system எதை வச்சு மேட் பண்ணிப்பாங்க? Glass இல்லைன்னா quartz வச்சு பண்ணிப்பாங்க. The concentrated solution must be utilized to increase the intensity of water. அந்த concentrated solution வந்து utilize பண்ணுறது எதுக்கு? Intensity of Raman line increase பண்ண. எதுக்கு? Intensity of Raman line increase பண்ணதுக்கு. Okay. Water, இது எது யூஸ் ஆகுதுன்னா water is used as a solvent. வாட்டர் தான் எதுக்கு? சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது. சரிங்களா? இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கிளாசிக்கல் தியரி, குவாண்டம் தியரின்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. இப்போ கிளாசிக்கல் தியரி ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. கிளாசிக்கல் தியரி, குவாண்டம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. கிளாசிக்கல் தியரி எக்ஸ்பிளைன் த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ராமன் எஃபெக்டை இது பண்ணுது. குவாண்டம் தியரின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. விச் இட் ப்ரெடிக்ட் the selection rule and intensity correction. அதாவது அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. இன்டென்சிட்டி ரூல்ஸ் என்ன, கரெக்ஷன் என்னங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது. அதில் மியூ இஸ் ஈக்குவல் டு அல்ஃபா இ நாட் சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னது? ரேலே ஸ்கேட்டரிங். ஓகே, இதில் இப்போ தான் அஃபெக்ட் ஆஃப், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் அப்சர்வேஷன், ரொட்டேஷன் அப்படிங்க ரெண்டு இருக்குது. எஃபெக்ட் ஆஃப் அப்சர்வேஷன், ரொட்டேஷன் அப்படிங்கிறதுல ரெண்டு இருக்குது. சரிங்களா? எஃபெக்ட் ஆஃப் அப்சர்வேஷன் பற்றி பார்ப்போம். எஃபெக்ட் ஆஃப் அப்சர்வேஷன்னா என்ன? Effect of observation. Alpha is equal to alpha naught plus beta sin 2 pi mu verb t. சரிங்களா? இதை ராமன் ஷிஃப்ட்ல சொல்லணும் அப்படின்னா mu plus mu verb minus mu is equal to new verb. இது ராமன் ஷிஃப்டில் சொல்லணும்னா இதே வந்து எஃபெக்ட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து எஃபெக்ட் ஆஃப் இது வைப்ரேஷன். சரிதானே? இப்போ இதே எஃபெக்ட் ஆஃப் ரொட்டேஷனில் சொல்லணும்னா இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ராமன் ஷிஃப்டோட இது என்னன்னு தெரியணும். ராமன் ஷிஃப்ட்டை plus 2 mu minus mu is equal to 2 mu naught. சரிங்களா? இதான் வந்து ராமன் ஷிஃப்ட். ஸோ ராமன் ஷிஃப்ட் can be that twice the frequency of rotation. அதாவது இதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கீங்க? 2 மடங்கு, twice the frequency தான் இதில் மெயினாக இதில் சொல்ல போகிறது. இது வந்து இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2 ஃபார்முலாஸில் இது பண்ணுவாங்க, இல்லை இந்த இதை மட்டும் கொஷினாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் இதை அதான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். இதில் the effect of rotation of molecule is not optically isotropic. இது ஆப்டிக்கலி ஐசோட்ரோபிக் கிடையாது. the probability changes is twice to get a rotation. அது வந்து 2 மடங்கு, twice to get a rotation இருக்குது. Raman lines of 2 Rayleigh line must be the same intensity. Raman line வந்து எப்படி இருக்கும்? சேம் இன்டென்சிட்டியாக இருக்கும். in various direction represent by drawing a polarizable ellipsoidal in 3-dimensional surfaceல இருக்கும். polarizable and ellipsoidal 3-dimensional surfaceல இருக்கும். wave is produced by oscillating dipole is spherical. oscillating dipole வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஸ்பெரிக்கலாக இருக்கும். depolarization factorனா என்ன? P is equal to IH divided by I naught. depolarization factorன்னு சொல்கிறாங்க.
depolarization factorன்னு சொல்கிறாங்க. depolarization factorனா என்ன? I is equal to IH divided by I naught. சரிங்களா? இதில் இந்த ஃபஸ்ட்டுங்கிறது என்னென்னா இன்டென்சிட்டி ஆஃப் ஹொரிசாண்டல் லைட் வைப்ரேஷன், I நாட்ங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் வெர்டிக்கல் லைட் வைப்ரேஷன். புரியுதுங்களா? ஸோ P is equal to 0லேருந்து 0.86 வரைக்கும் அந்த வைப்ரேஷன் ஆஃப் ராமன் லைன் இருக்கும். அந்த 0.86 அதாவது 0லேருந்து 0.86 வரைக்கும் வைப்ரேஷன் ஆஃப் ராமன் லைன் இருக்கும். இதை தாண்டினா ரொட்டேஷன் லைன் ஆகிரும். புரியுதுங்களா? அடுத்தது ரூம் டெம்பரேச்சர் மோஸ்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ் வில் பி இன் அ கிரவுண்ட் ஸ்டேட். மோஸ்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கிரவுண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கும். ஸோ த ஸ்டோக்ஸ் லைன் இன்டென்சிட்டி வில் பி கிரேட்டர் தேன் ஆன்டி-ஸ்டோக் லைன். The monochromatic source is essential. Monochromatic source வந்து essential இருக்கு. It is present in a visible region. இது வந்து எதில் present ஆயிருக்கு? It's present in a visible region. Visible. Raman shift is present in far and near IR region. Far இல்லை near IR region இருக்கும். ஸோ அப்போ இந்த ராமன் ஷிஃப்ட் வந்து directly proportional to 1/t ன்னு சொல்கிறாங்க. ராமன் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ராங்லி ராமன் லைன்ஸுங்கிறது ஸ்ட்ராங்லி போலாரைஸ்ட். ராமன் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி போலாரைஸ்ட் இஃப் த மாலிகுல் ராமன் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி போலாரைஸ்ட். அப்புறம் இதில் இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராமன் லைன்ஸ் ஆர் strongly polarized. If the molecular phenomena, the Raman and IR spectra வந்து completely due to this electrical. The electrical purpose-னால இது different ஆகிட்டே இருக்கும். The selection rule in Raman shift due to the induced dipolement. இதோட இது வந்து என்ன selection rule இந்த Raman shift வந்து என்னன்னா induced dipolement இருக்கும். So the intensity is directly proportional to d mu divided by dt the whole square. புரியுதுங்களா? இதில் பென்சின் டொலைன் பற்றி இருக்குது. இது ஒரு நீட்டாக நான் ஒரு டேப்லெட் மாதிரி போட்டிருப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இது கீழே உள்ள அந்த லைன் சொல்லிடுறேன். 4358 வந்து 4358 டிகிரி இது ஆம்ஸ்ட்ராங். இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் லைன் ஆஃப் சோடியம் நைட்ரேட் டு ரிமூவ் த யூவி. இது வந்து டு ரிமூவ் யூவியை ரிமூவ் பண்ணதுக்கு. and the violet line remove the UV and the violet லைனுக்கு வந்து என்னது 4047. சரிங்களா? இது வந்து சோடியம் நைட்ரேட் யூவியை ரிமூவ் பண்ணதுக்கு தான். இது சோடியம் நைட்ரேட்டுக்கு, இது வயலட் லைனுக்கு. சரிங்களா? வைப்ரேஷனல் ராமன் ஷிஃப்ட் மியூ இஸ் த வைப்ரேட்டிங் ஆர் டயாட்டாமிக் மாலிகுல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொட்டேஷன் ராமன் ஷிஃப்ட்டுங்கிறது என்னது? அப்போதே நம்ம பார்த்தோம். இதுக்குன்னா வைப்ரேஷனுக்குன்னா வெறும் மியூ, ரொட்டேஷன்னா 2 மியூ, ரெண்டு ட்வைஸ் த டிஃப்ரென்ஸு. சரிங்களா? the molecule need not have a permanent dipole moment. In a Raman spectrum it appears as a Raman line in anti-Stokes lines. ராமன் ஸ்பெக்ட்ரம் அப்பியரஸ் ராமன் லைன்ஸ் வந்து எப்போ ஆன்டி-ஸ்டோக் லைன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ராமன் லைன் வந்து ஆன்டி-ஸ்டோக் லைன்ஸாக இருக்கும். எப்போ? the frequency will be more low intensity. Frequency will be more low intensity. Two nuclei vibrate along the line joining the polarizability of the molecule will vary. இந்த இதுதான் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ alpha is equal to alpha naught beta x divided by a. சரிங்களா? இது அந்த இது இம்பார்ட்டன்ட். இப்போது நான் அந்த இதில் ஒரு ஐயா இருக்கும் ஒரு அப்சர்வேஷன் சின்னதாக ஒரு இது மாதிரி போட்டிருக்கேன், அதை காட்டுறேன். பென்சன் 10.3 மியூ to 9.75 மியூ. சரிங்களா? டொலின் 10.2 மியூ to 6.86 மியூ. ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோ ரெஸ்பாண்ட், இதே வந்து நோ
ராமன் லைன்ஸ். இதில் emission of IV, emission lines of IR bands. இது வந்து observation lines. புரிஞ்சுதா? நான் எக்ஸ்பிளைனே பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரியுத மாதிரி எழுதியிருக்கேன். ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டால் ராமன் லைன்ஸாக இருந்தால் இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் மாறி அப்சர்ப்ஷன் லைனாக மாறும். மேலே இருந்துச்சுன்னா அது எமிஷன் லைன்ஸ் ஆஃப் IR ஸ்பெக்ட்ரமில் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பக்கமாக கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி புரிகிற மாதிரி அந்த டேப்லெட்டில் எழுதியிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இது பார்ட் 1 வீடியோ முடிஞ்சது. நம்ம பார்ட் 2 வீடியோவில் மீதி உள்ள கண்டினியூஷன் எல்லாமே பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.